தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது யாருக்குன்னா பிகாம், எம்காம், சிஏ, சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, பர்டிகுலர்லி சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சிஎம்ஏ இது எப்படின்னா, இது கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேயும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் கன்ஃபார்ம் ஒரு 7 மார்க் கேட்பாங்க. டோட்டலாக 14 மார்க்கு. சம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட்டு ஃபார்மெட் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் எப்படி சிம்பிளாக பார்க்கலாம், சிம்பிளாக சம் போடலாம் அப்படிங்கிறத இந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் ஆஸ்க்டு இன் எக்ஸாம். டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், 2 மெத்தடில் கேட்பாங்க. ஒன்லி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸாக டிஃபரன்ஸ், பேலன்ஸ் சேம். மொத்தம் 3 இருக்குது. ஆப்ரேட்டிங், ஃபினான்சியலு, இன்வெஸ்டிங்கில். அதில் ஆப்ரேட்டிங் மட்டும்தான் டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. மற்ற 2 மெத்தடும் சேம் தான். ஓகேவா? வாங்க பார்த்துலாம். கீழே பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட் ஃப்ளோஸ், கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட் ஃப்ளோஸ் ஆஃப் த கம்பெனி. ஃபைனலி காட் நெட் கேஷ் ஃப்ளோ. இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். இது ஃபைனலாக ஒரு நெட் கேஷ் ஃப்ளோ கிடப்போம். அது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் சம்மு ரைட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம், எப்படின்னு பார்ப்போம். இங்கே வாங்க. இப்போ பாருங்கள், இதில் என்னென்னா இன்டைரக்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இன்டைரக்ட் மெத்தட் மோஸ்ட்லி இதில் தான் கேட்பாங்க சம்மு. பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெட் ப்ராஃபிட், அதிலிருந்து எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா டெப்ரிசியேஷன், இண்டஸ்ட்ரி ஆனடு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இது மறந்துடும். இதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் பாருங்கள் கீழே. தினேஷின் ஃபுல் லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தினேஷோடைய லவ் ஃபுல்னு என்னது, முட்டாள்தனமான ஒரு காதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். தினேஷின் ஃபுல் லவ். டிஐஎஃப்எல், டி ஃபார் டெப்ரிசியேஷன், ஐ ஃபார் இண்டஸ்ட்ரி ஆனடு, எஃப் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸு, எல் ஃபார் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட். அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், லெஸ் இன்கம்ஸ். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஏன்னடா, அங்கே இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிவிடெண்ட் பெய்டு. இங்கே லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்டா, அங்கே ப்ராவிடன்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதாங்க. புரிஞ்சுங்களா? இது தெரிஞ்சிட்டாலே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஓவர். நீங்கள் எவ்வளோ பெரிய சம்மு கொடுத்தாலும் இது போட்டுடலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள். இந்த பாருங்கள், இந்த ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஓவர். அடுத்து பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்னு ஒரு போடுவோம் அந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ப்ளஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஆட் பண்ணணும். கரண்ட் அசட் டிக்ரீஸு. சிம்பிளாக பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாலே கேஷ். ஸோ இங்கே பாருங்கள், இது கேஷு கூடுதா குறையுதாங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா? கரண்ட் அசட்டு குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? கரண்ட் அசட் குறைஞ்சா அது வெளியே போயிருக்கும், அதை விற்றுருக்கோன்னு அர்த்தம். அதை விற்றா கையில் காசு கூடும். ஸோ அதை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டாவது பாருங்கள், இன்க்ரீஸ் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி கூடியிருக்கு அப்படிங்கிறப்ப கடனை வாங்கினா தானே கூடும். ஸோ பணம் உள்ளே வந்திருக்கு, ஸோ ஆட் பண்ணுவோம். இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டு. பாருங்கள், கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? காசு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ கேஷ் குறைஞ்சிருக்கு, ஸோ மைனஸு. இந்த பக்கம் இன்க்ரீஸ்டு கரண்ட் அசட்னா என்னாச்சு? இன்க்ரீஸ்டு கரண்ட் அசட்னா சொத்தை வாங்கியிருக்கோம். கேஷ் கொடுத்தானா சொத்தை வாங்குவோம். ஸோ கேஷ் வெளியே போயிருக்கா, உள்ளே வந்திருக்கா, அதுதான் மேட்ரு. கேஷ் வெளியே போயிருந்தா லெஸ் பண்ணணும், கேஷ் உள்ளே வந்திருந்தா ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு வாட்ச் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். அவ்வளோதான். டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்வோம் பார்க்கலாம். வெரி சிம்பிள். இது எப்படின்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர். உள்ள காசை வாங்கியிருக்கோம். வாங்கி யாருக்கெல்லாம் கொடுப்போம்? சப்ளையர் கொடுப்போம், வேலை செய்கிற எம்ப்ளாயிஸு கொடுப்போம், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த கேஸை வாங்கினதுலேருந்து இது ரெண்டையும் கழிச்சு விட்டோம்னா அதுதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த மாதிரி சம்மு ரேரு கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன் தமிழில். இது பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டுருக்கு. ஷார்ட்கட் பாருங்கள், காசு இதே தான். இந்த கான்செப்ட் என்னென்னா, காசு உள்ளே வருதா ப்ளஸ்ஸு, காசு வெளியே போகுதா மைனஸ்ஸு. இன்வெஸ்ட்னால என்னது? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு 2 டைப்ஸ் ஆஃப் அசட்டு. அசட்டை வாங்குகிறோம். ஸோ காசு வெளியே போகுது. ஓகேவா? அப்படி ஆகுச்சுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா காசு என்ன செய்யும்? வெளியே போகுது. ஸோ மைனஸ்ஸு.
இந்த பக்கம் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்டு, காசு என்ன பண்ணுது, வெளியே போகுது, ஸோ மைனஸு. இந்த பக்கம் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதில் ரெண்டாக பிரியுது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி வச்சுட்டா அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், காசு உள்ளே வருது, அப்போ அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் லாஸ்ட்டாக என்ன செய்வோம், விற்றுருவோம், விற்று காசு கிடைக்கும், அதை மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். சிம்பிள் ஃபார்மெட் பாருங்கள், சிம்பிள் ஃபார்மெட் கீழே பாருங்கள். காசு வெளியே, பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு அசட். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒன்று இதை வாங்கியிருக்கோம், காசை கொடுத்துருக்கோம், ஸோ மைனஸு. காசு வெளியே மைனஸு, காசு உள்ள ப்ளஸ்ஸு, அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு, காசு உள்ளே வந்திருக்கு, ஸோ ப்ளஸ்ஸு. மூணாவது பாருங்கள், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட், காசுடு சேல் பண்ணிட்டோம் அசட்டை, ஸோ காசு உள்ளே வந்திருக்கு, ஸோ ப்ளஸ்ஸு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஒரு ஸ்டோரி மாதிரி ஆகுச்சுங்க. அசட்டை வாங்குகிறோம், காசு வெளியே போகுது, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட் வருது, காசு உள்ளே வருது, மறுபடியும் அதை விற்றுறோம், காசு உள்ளே வருது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வெரி சிம்பிள். அடுத்து பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இதுவும் அதே தான். காசு உள்ளே வந்தால் ப்ளஸ்ஸு, காசு வெளியே போனால் மைனஸு. காசு தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னால என்னது, காசு தான், அவ்வளோதான். ஃபினான்சிங்னால என்னது, காசு வாங்குறது. ஃபினான்சிங் கம்பெனின்னு சொல்லுவாங்களா, காசு கொடுக்குறது, ஸோ ஃபினான்சிங்னா காசு வாங்குறது. ஷேர் ஹோல்டர் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ, காசு கிடைக்கும், ஷேரை கொடுத்துருவோம், அதிலேருந்து ஷேரை இஷ்யூ பண்ணிவிட்டு காசை வாங்கிக்கிறோம், டிபெஞ்சரை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறோம், ஸோ அது ப்ளஸ்ஸு. கீழே பாருங்கள், டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவோம், காசு வந்து வெளியே போகும் அந்த டைமில், ஸோ மைனஸு. அடுத்து பாருங்கள், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னால் என்னது, லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், டிபெஞ்சர் வாங்கிட்டு அவங்க கொடுத்த கடனை திருப்பி அவனுக்கு கொடுப்போம், அப்போ காசு வெளியே போகுது, ஸோ மைனஸு. இந்த பக்கம் பாருங்கள், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸு, உள்ளே வாங்குகிறோம், ஸோ ப்ளஸ்ஸு. இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், புரியுதில்ல உங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அப்போ காசு வெளியே போகுது, அப்படின்னா மைனஸு. ரீபே லோனு, மறுபடியும் காசு வெளியே போகுது, அதுவும் மைனஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காசு உள்ளே வந்தால் ப்ளஸ்ஸு, காசு வெளியே போனால் மைனஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் ஃபார்மெட்டு. இஷ்யூ ஷேர் கேபிட்டல் ப்ளஸ்ஸு, லாங் டேர்ம் பாரோயிங்ஸு ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டு லோனை வாங்குகிறோம், எல்லாமே காசு உள்ளே வருது, ப்ளஸ்ஸு. இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் எல்லாம் பே பண்ணுறோம், ரிடம்ஷனுக்கு ரிடம்ஷன் என்னது, டிபெஞ்சரை திரும்பி வாங்கிட்டு வாங்கின லோனை அப்படியே திருப்பி கொடுத்துருவோம், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், அவ்வளோதான் பேமெண்ட், அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா காசு உள்ளே வந்தால் ப்ளஸ், காசு வெளியே போனால் மைனஸ், அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி வைக்கிறேன். டவுட் வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். காசை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.